ஏதாவது தொழில் பண்ணாதான் அச்சீவ் பண்ண முடியும், இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. இப்படி படுத்து கிடந்துட்டே கனவு கண்டுக்கிட்டு நடக்க வேண்டியதான் மல்லாக்க படுத்துக்கிட்டு நம்ம. கனவு காண்கிறது ஏதாவது முடிக்கிற மாதிரி கனவு வந்துடும். ஆமாம். ஒரு வாட்டி பண்ணியாவது பார்க்கணும், எப்படி போதோ தப்பா போனாலும் பரவாயில்ல, சரியா வரலன்னு பிரச்சனை இல்லை. ட்ரை பண்ணி பார்த்து தோத்து போயிட்டோம்னா தப்பு இல்லை, மனசு அப்புறம் உறுத்தாது. போனாலும் தோத்து போயிட்டா அப்படின்னா அதாவது மனசு கொஞ்சம் ஆறுதலா இருக்கு. எதுவுமே பண்ணாம இருந்து பண்ணு நினைச்சோம்னா அது குற்றாலத்து தான். இறங்கிட்டோம்னா ஃபீல் கட்டினா அது பண்ணிடணும். பாப்பா ஏதாவது பண்ணிதான் வேற என்ன பண்றது. முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணி பார்த்து தோத்து போயிட்டோம்னா தப்பு இல்லை. ஆமா, பண்ணா விட்டோம்னா அப்புறம் லாஸ்ட்டா மன உடச்சல் ஆகும் பாருங்க. பண்ணியிருந்துருக்கலாமா அப்படின்ற மைண்ட் செட் வந்துடக்கூடாது. முயற்சி பண்ணி எல்லாரும் முயற்சி பண்ணி பார்த்து அப்போ தோத்து போட்டோம்னா அது பரவாயில்ல, முயற்சி பண்ணியாச்சும் அவ்வளோதான் அப்படி விற்கல சார். முருகன் இருந்தாலும் ஏதாவது காமெடி பண்ணியாவது கலாச்சாரம் ஏதாவது ஓட்டலாம். மல்லாக்க கிடக்குறாரா வீட்டுல? ஆனா கமாண்டு தெரிச்சு அள்ளிப்பாங்க நம்மள. கமாண்டு நீங்க சார் இப்பெல்லாம் சமைச்சோம்னா பார்த்துக்கலாம் இடத்த. இப்பெல்லாம் சமைச்சாப்படாது, இப்போ என்ன சுற்றி டஸ்ட்டாக இருக்குது, பின்னாடி இருக்கு அது இருக்குன்னு அப்படியே ரொம்ப நம்ம இது பண்ணிடுறாங்க. அப்புறம் சொல்லுவாங்க கான்ட்ராக்டுக்காரங்க சைக்கிள்ன்ற மாதிரி இருக்க போகிறாங்க. சொல்லணும் வேலைக்கு போது எப்படி கிடைக்கிறாங்க, இந்த மாதிரி ஒரு சம்பளம் கிடைக்குது, வேலை இருக்கிற மாதிரி என்ன பண்ணுறது, அவங்களே குறை சொல்ல முடியாது கான்ட்ராக்டர். ஆமாம் ஆமாம், வெளியே போகணும்.